குங்குமம்ங்கிறது இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மேல வைக்கிறோம். இந்த இடத்துல அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு பெண்களுக்கு உண்டான அந்த உத்வேக சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு சக்தியை கொடுத்து நினைவாற்றல நம்மளுக்கு தூக்கி கொடுத்துரும் அப்படியே. ஆனா அது அந்த காலத்துல இருக்கிற அந்த ஒரிஜினல் குங்குமம் இருக்கு இல்லையா, அதை வைக்கும் போதுதான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வைக்கும் போது கண்டிப்பா வராது. ஓகே, முறைப்படி இந்த குங்குமத்தை தயாரிச்சு, அதாவது இந்த ஆன்மீக முறையில அதுக்கு ஸ்லோகம்லாம் சொல்லி தயாரிச்சு அதை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு பொட்டுக்கு தான் இத்தனை வேல்யூ. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹிப்னடைஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை வசியம் பண்றது அப்படின்னு. இந்த இடத்துல பொட்டை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மள யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குதான் அந்த காலத்துல நெத்தியில பொட்டு வேணும். அது மாதிரி இப்ப நம்ம வைக்கிறாங்க இல்லையா, அந்த பொட்டு இருக்கு, நெத்தியில பொட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஆனா பொட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு. பொதுவாவே திலகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த அழகா அதுக்குன்னு ஒரு அந்த அரக்கு கலர்ல ஒரு நீ கேட்டிய கலர் போட்ட அப்படின்னு, அது இல்ல, அந்த அரக்கு கலர்ல வைக்கிற அந்த சிகப்பு கலர் பொட்டு இருக்கு பாரு, அதுதான் ஒரிஜினல் திலகம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்லோகம் பொட்டு வச்சுக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், குங்குமம் பொட்டு குங்குமம் ரெண்டுமே பண்ணும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, பொட்டை வச்சுட்டோட என்ன பண்ணுவோம், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ணும்போது என்ன ஸ்லோகம் சொல்றோம், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நிறைய பேர் திரியம்பகே கௌரி திரியம்பகே தேவி சொல்லலாம். திரியம்பிகே தேவினாலும் அது அம்பாள் தான் கொடுக்குது, திரியம்பிகே கௌரினாலும் அதான், திரியம்பிகே நாராயணின்னு சொன்னாலும் விஷ்ணு